டேஸ் என்ன சமையல்னு பார்க்கலாங்க. நான் 1 வீக்காக சரியாக வீடியோ போட முடியல. டெய்லி நான் போடுறது இல்லைங்க. நமக்கு வேலை, பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டு, வேலை இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான். அது இல்லாமல் நம்ம யூனிக்காக ஏதாவது செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது போடலாம், இல்லை நம்ம டைம் இருக்கும்போது போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் போடல. இன்றைக்கி நான் வந்து முள்ளங்கி துவையல் பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருந்தது. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். எல்லோரும் செய்வீங்க, பட் இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் என்னுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளாக் ஞாபகம் வரும். கேரட், முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் நான் எப்பயுமே சொல்கிறது தான், கண்டிப்பாக மந்த்லி 2 யூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சொரக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே குட்டி குட்டி சொரக்காய் 3 சொரக்காய் வச்சு டபுள் பீன்ஸ் போட்டு நான் வந்து கிட்னி பீன்ஸ் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். செம கார குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தலாம். இன்றைக்கி ஒரு கொஞ்சம் லேட்டாக போகலாம், சாட்டர்டேங்கிறதுனால. அதனால் இன்றைக்கி வந்து 8 o'clock தான். ஸோ எனக்கு வந்து நான் பொறுமையாக செய்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு டிஃபன் ஷார்ட்ஸ் போட்டுவிட்டு அப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முள்ளங்கியை நல்லா நம்ம வந்து துருவிக்கணுங்க. நல்லா தோலெலாம் சீவிட்டு நல்லா துருவிட்டு அதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பெருங்காயம், 3 வரமிளகாய், உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு பவுல், சின்ன பவுலில் ஒரு பவுல், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வேணுங்கிறவங்க தேங்காய் போடுங்க. நான் தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, புளி, இதையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வறுத்து செய்கிறோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடு எல்லாமே 1 by 1 அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பருப்பு இதெல்லாம் அரைச்சிட்டு, தேங்காயெலாம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முள்ளங்கி துருவலை, அதையும் போட்டு வறுத்து தேவையான உப்பு போட்டு தாளித்து கொட்டுறது தாங்க. நான் வந்து தாளிக்கிறத கொட்டிட்டு அதுவே வந்து நான் ஒரு சூடு பண்ணுற மாதிரி பண்ணேன். ஒரு இது பண்ணி ஒரு வணக்கி எடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஈவினிங் வரைக்கும் நமக்கு கெடாது. சேஃப் சைடு முக்கியம். புளி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் நான் தேங்காய் வைக்கிறதுனால நான் ஒரு வணக்கி எடுத்துக்குவேன். கேரட் தோசை போட்டேன், சூப்பராக இருந்தது அதுக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த துவையெல்லாம் குழந்தைங்க வந்து தொட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத விட, நான் அப்படியே முறுமுறுன்னு இருக்குமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க தோசை. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், அந்த தோசையிலே கேரட்டு பொடி, அதுக்கப்புறம் இந்த துவையல் போட்டு நல்லா அப்ளை பண்ணி 2 பக்கம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன்னா, தொடவே நீ வந்து துவையல் தொட்டுக்க வேணாம், அப்படியே சாப்பிடுனா அந்த துவையல்லேருந்து உள்ளாரே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த காரக்குழம்பு வைக்கிறேன். அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம்.